எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனோடும் சிந்து பூமகிழும் திருவேங்கடத்து அந்தமேல் புகழ்கார் எழில் அண்ணலே என்று பாடுகிறார். தன்னுடைய தந்தை, அதற்கும் மேலுள்ள 7 தலைமுறை, அதையும் தாண்டி நம் பிறவிக்கெல்லாம் காரணமாக உள்ள பரம்பரையின் முதல் நாதன் என்ற பந்தத்தை உடையவன் எம்பெருமான். இப்படி நம் ஆத்மஸ்வரூபத்தை நிரூபிக்க புகுந்தால் அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம் அடியார் அடியோங்கள் என்று படிப்படியாய் தன்னை மிகவும் தாழ்த்தி கொண்டே போகின்றது போல அவனுடைய எஜமான தன்மையும் மேன்மேலும் ஏறிக்கொண்டே செல்லும் என்கிறார். பரமபதத்திலே வசிக்கும் நித்தியசூரிகள் அனைவரும் தங்களுடைய நிர்வாகரான சேனை முதலியாருடன் சேர்ந்து கொண்டு இந்த உலகில் கிடைக்காத பலவிதமான மலர்களை ஏந்தியபடி வந்து தங்களுக்கு கூட எளிதில் காண இயலாதபடி அப்பாற்பட்ட அவன் வானரங்கள் போன்ற விலங்குகளுக்கு எளிதாக தனது திருமேனியை காண்பித்தபடி நிற்கிறானே என்று அவன் சௌசீல்ய குணத்தை எண்ணி எண்ணி உள்ளம் தடுமாறி, அந்த தடுமாற்றத்தால் அவர்களுடைய கைகளில் இருந்த மலர்கள் எல்லாம் திருவேங்கடமுடியானின் திருவடிகளில் தானாகவே சிதறி விழுந்தபடி இருந்தன. அந்த மலர்கள் அனைத்தும் அவனுடைய ஸ்பர்சம்பட்ட அந்த நிலத்தின் தன்மை காரணமாக பெரியதாக மலர்ந்து நின்றன. அப்ராக்கிருத்தமான உடலும் கரணங்களும் இருந்தால் மட்டுமே அவனை காண இயலும் என்றுள்ள வைகுண்டத்தை காட்டிலும் சாதாரணமானவர்கள் கூட தன்னை காணலாம்படி அந்த திருமலையிலே வசிப்பவனும் எல்லையற்ற புகழ் கொண்ட திருக்கல்யாண குணங்களும் கார்மேகத்தை போன்ற வடிவழகும் அனைத்தையும் நியமிப்பவனாகவும் உள்ள திருவேங்கடமுடையான் திருமலையிலே நிற்கிறான் என்று கூறுகிறார்.